பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 118 அதிகாரம் 13 வசனம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட சோதனையின் பாதையில் நீங்கள் கடந்து போனாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 86:17 அவன் சொல்கிறான், நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞன் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை தேற்றுகிறதை, உங்களுக்கு உதவி செய்கிறதை பகைஞர் கண்டு என்ன செய்ய போகிறார்கள்? ஓடப்போகிறார்கள். தேங்க்யூ லார்ட். தைரியமாக சொல்லுங்க. உன்னுடைய சத்துருவை பார்த்து நீ தைரியமாக சொல்லலாம், என் சத்துருவே, எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருளான பாதையில் நீ கடந்து வரீங்களா? இருளான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பாருங்க. சோர்ந்து போகாதுங்க. உன் சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகணும்னு சொல்கிறேன். கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் மேற்கொள்ளாமல் இருக்கும்படி நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எந்த சத்துருவின் வல்லமையும் உன்னை மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். நீங்கள் தைரியமாக சொல்லலாம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறது வரை மனுஷனால் உங்களுக்கு வருகிற எல்லா போராட்டங்களிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். தைரியமாக சொல்லுகிற, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை பின்தொடர்கிற சத்துருக்களை கர்த்தர் அழிப்பார். நம்புங்க. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு அற்புதத்தை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். செபிப்போமா? பரலோகத்தின் பிதாவே, இந்த காலவேளையில் நீங்கள் எங்கள் பட்சத்தில் எங்களுக்கு துணை செய்கிறவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. எங்களை பின்தொடர்கிற எல்லா சத்துருக்களும் வெட்கப்பட்டு திரும்புவார்களாக. அவர்களுடைய ஆலோசனைகள், அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.